கைஸ் நான் தான் உங்கள் சிஎஸ்கே எம்எஸ் நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே vs எஸ்ஆர்ஹெச் மேட்ச்சில் என்னென்ன பண்ண போகிறாங்க, சிஎஸ்கே என்னென்ன மாற்றம் வருமா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ காட்டி போயிடலாம். கைஸ் ரஹானே இன்னைக்கு ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிற குறி நிறைய பேருக்கு கேள்விக்குறி இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ளே பண்ணுவார். ஓப்பனிங் வந்தாரலாம் எனக்கும் கொஞ்சம் நல்லது. எதனால இவரை போய் ஓப்பனிங்கில் சொல்லிட்டு என்ன பேசுகிறேன் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஸோ கைஸ் சொல்கிறேன். நம்ம சிஎஸ்கேல சில நண்பர்கள், இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் நமக்கு இருக்காங்க சிஎஸ்கே அஃபிஷியலில் இருந்து. ஸோ இவங்கலாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத்தனை மேட்சாக ஃபயர் ஆகாத பிளேயர்ஸ் இன்றைக்கே ஃபயர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரஹானே கண்டிப்பாக ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஓப்பனிங்கில். சிஎஸ்கே டாப் 5 பேட்டிங்கில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி அந்த 5 பேர் வந்தாலே இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே பேட்டிங் அனல் பறக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயர் அண்ட் ருத்துராஜ், செகண்ட் ரஹானே, தேர்டு டேரன் மிச்சல், ஃபோர்த்து ரவீந்திர ஜடேஜாவுக்கு பதிலாக நம்ம சமீர் ரிஸ்வியை உள்ளே இறக்குனா போதும். ரவீந்திர ஜடேஜா ஃபோர்த்து பிளேயராக வாய்ப்பு கிடையாது. அவர் விளையாட தெரியல ஃபோர்த்து பிளேஸில், அதான் நம்ம சொல்ல முடியும். அவர் ஃபினிஷிங்கில் இறக்கலாம். அவர் வந்து ஃபோர்த்து பிளேஸில் வந்து 16 பாலுக்கு 19 ரன், அது வேஸ்ட்டு. அதுக்கு பதில் சிவம் ரூபே போன மேட்ச் இறக்கினா இன்னும் 3 6 விட்டுருப்பேன் அப்படிங்கிற அவர் வந்து அந்த இதில் சொல்லியிருந்தார். ஓகேவா? ஸோ இதுதான் சொல்ல முடியும். ஜடேஜாவை நீங்கள் ஃபோர்த் பிளேஸ் கொண்டாடாதீங்க, சமீர் ரிஸ்வியை கொண்டாடுங்க. சமீர் ரிஸ்வி எதுக்கு யங்ஸ்டர்? ஸோ எல்லா டீம்லையும் யங்ஸ்டர் இப்போ ஃபயர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம டீமில் யங்ஸ்டருக்கு 8 கோடி கொடுத்து எடுத்து ஒரு பிரயோஜனம் இல்லாமல் அவர் வந்து ஃபினிஷிங்கில் இறக்கிவிட்டு அவர் ரொம்ப ப்ரெஷர் ஆகி அவுட் ஆனது போன மேட்ச் நமக்கு தெரியும். ஓகேவா? அவர் எதுக்கு நீங்கள் லாஸ்ட்டில் இறக்கி விடுறீங்க? இறக்கி விடுங்க ஃபோர்த்து பிளேஸ், அட்லீஸ்ட் தேர்ட் பிளேஸில் இல்லைன்னா ஃபோர்த்து பிளேஸ் இறக்கி விட்டு அவர் விளையாட விடுங்க. அதான் ஒன்று. ஓகேவா? இந்த 4 பேர் விளையாண்டாலே போதுங்க. டாப் 5 வந்து நம்ம டீமை அடிச்சுக்க முடியாது. நான் சொன்ன பிளேயர் அப்படியே 4 பேர் விளையாண்டா போதும். இன்னைக்கு ரஹானே அண்ட் டேரல் மிச்சல் ஃபயர் ஆவாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம். அதே மாதிரி காய்ஸ் இன்னைக்கு மிச்சல் சாண்ட்னர் அப்படி இல்லைன்னா தீக்ஷனா வந்து உள்ளே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஸ்பின்னர்ஸ் இந்த 2 பேரில் நீ யார் இப்போ உள்ளே வரலாம் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து நம்ம சாண்ட்னர் உள்ளே வரலாம். அதான் என்னோட கருத்து. அவர் வந்து கொஞ்சம் ஸ்பீடு கம்மி பண்ணி ஸ்பின்னில் போடுவார். ஸோ தீக்ஷனா பொறுத்தளவு ஸ்பீடு அதிகமாக போடுற ஒரு பிளேயர் அப்படின்னா தீக்ஷனா மட்டும்தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த 2 பேரில் யார் வந்தாலும் ஓகே தான் கைஸ் என்னை பொறுத்தளவு. ஸோ பார்ப்போம் யார் வர்றா அப்படிங்கிறத. இன்றைக்கி சிஎஸ்கே ப்ரெஷர் கைஸ். இன்றைக்கி நம்ம சிஎஸ்கே மூஞ்சியில் ப்ரெஷர் ஆகிறத தெரியும். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வெறித்தனமான ஒரு டீமோட நடக்க போகுது. என்ன ஆக போகுது அப்படிங்கிறது இன்னும் வரைக்கும் சில யூடியூபர்ஸ்க்கே தெரியாதது. இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறது. பின்னாடி யூடியூபர்ஸ் கிரிக்கெட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிஎஸ்கேக்கு ப்ளே பண்ணவங்க, அப்படி அவங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கண்டிப்பாக சிஎஸ்கே ஃபயர் ஆவாங்க அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சிஎஸ்கே கண்டிப்பாக இன்றைக்கி ஃபயர் ஆகும். ஏன்னா நாங்களும் அதெல்லாம் ப்ளே பண்ணல, அப்படி தான் இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃபயர் ஆணுச்சு. நம்ம டீம் ரொம்ப க்ளோஸில் இருந்தோம். நாங்கள் அதுலேருந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். இதே மாதிரி இருக்கும் சிஎஸ்கேக்கு. இவங்க எப்படி கம்பேக் இன்னைக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படிங்கிறத. ஸோ ஓகே கைஸ், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் நாளில் போட்டு வீடியோ பாருங்கள். ரொம்ப சப்போர்ட் கம்மியாக இருக்குது. ஸோ பை கைஸ்.